யோசிக்காம கையை தட்டுங்க. இருங்க, நம்ம சபைன்னு பார்த்தா நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க. பிஜிஏ சபைங்கிறத ஒரு மனுஷனால இயலாதுன்னு நீங்க கையை தட்டிங்க. பாத்தீங்களா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. போன ஆராதனை எல்லாத்தையும் திட்டுனேன், இந்த ஆராதனை உங்களை நான் வாழ்த்துறேன். ஏன்னா இதுக்கு தட்டு நீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு ஒருத்தருமே உதவ மாட்டான்னு சொல்லி தட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா, சூப்பர். இன்னொருக்கா தட்டுங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த அழைப்பு பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப வித்தியாசமா நடத்தும். இந்த அழைப்பு நம்மளுக்கே தெரியாது, ஆனா நம்மள சூப்பரா நடத்தும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு உதவுறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்க, நமக்கு நாம கையை தட்டிக்கிறோம் பாருங்க. ஏன்டா இப்படி உட்கார்ந்து இருக்கிற, ஒருத்தருமே உதவ வரலைங்க. சூப்பர், எங்க தட்டுங்க. எனக்கு உண்மையா பிடிச்சிருக்குதுங்க. ஏங்க தட்ட மாட்டேங்கிறீங்க சில பேரு? ஓ, நான் மீண்டும் சொல்றேன், இல்ல நிறைய பேருக்கு புரியல. இவனுக்கு மனுஷனால என்ன பண்ண முடியாது, அவன் வந்தால் என்ன பண்ண முடியாது. இதுதாங்க விசேஷித்த அழைப்பு. ஆமா, பரவாயில்லைங்க. முதல் ஆராதனை நல்லா திட்டு வாங்கினாங்க, ரெண்டாவது நாள் பாராட்டா வாங்குறீங்களே, எப்படி? வெரி குட். இல்ல நிஜமா உங்களுக்கு நீங்க அதை சொன்னது எனக்கு ரொம்ப, என்னை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம பிடிச்சி சந்தோஷத்துல நிறுத்திடுச்சு. ஏன்னா முதல் ஆராதனை நான் ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப துக்கமாயிட்டேன். ஆனா பரவாயில்ல, ரெண்டாவது ஆராதனை என்னை சந்தோஷப்படுத்திட்டீங்க. ஆவியானவர் சந்தோஷப்படுறார். சூப்பர். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஆளா புரட்சியாளரா பார்ப்பேன் நான். மனுஷ கையை தேடாம தெய்வத்துடைய கையை தேடவனா புரட்சியா. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இவனும் போய் தன்னுடைய வேதனையை சொல்ல முடியாது, மற்றவர்கள் இவனை ஆறுதல் படுத்த முடியாது. அப்போ கலிலேயாவில் எப்படி இருக்கிறான், எந்த மனுஷனாலும் விடுவிக்க முடியாதவனாய், ஆறுதல் படுத்த முடியாதவனாய் அவன் காணப்படுறான். எங்க? கலிலேயாவில். ஆனா இப்ப வேதம் சொல்லுது, கலிலேயாவில் யார் இல்ல? சொல்லுங்க, கலிலேயாவில் யார் இல்ல? சத்தமா சொல்லுங்க, கலிலேயாவில் யார் இல்ல? ஆனா இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? தீருவில் இருக்கிறாரு. ஆனா இப்ப இவன் என்ன நினைக்கிறான், என்னை விடுவிக்கிற ஒரு கரம், என் நிலைமையை மாற்றுகிற ஒரு கரம் வராதா என்று ஏங்கி இருக்கிறான். ஏன்னா அவர் வந்த உடனே இவங்க எதை சொல்லி ஜெபிக்கிறாங்க? அவர் கரம், சொல்லுங்க, அவர் கரம் இவன் மேல படும்படிக்கு வேண்டிக் கொண்டாங்களா. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க எதிர்பார்க்கிறது தெய்வத்துடைய கரத்தை, மனுஷ கரம் அல்ல. இந்த இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், தேவனுடைய கரத்தை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி, அவர் வல்லமையை நம்பி, அவர் பாதத்தை நம்பி, அவர் சமூகத்தை நம்பி, அவரையே நம்பி எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அமர்ந்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை, இன்றைக்கு உங்களுக்காகத்தான் இந்த இன்றைக்கு உங்களுக்காகத்தான் இந்த அபிஷேகம், இன்றைக்கு உங்களுக்காகத்தான் தேவன் நாளை முள் குறித்து இருக்கிறார். கைகளை தட்டி ராஜாவே. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? தீரு சீதோன் பட்டணத்தில் இருக்கிறார். ஆனா இவன் எங்க இருக்கிறான்? ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? இப்போ தீருவை விட்டு, ஓஹோ சொல்லுங்க, தீருவை எல்லையை விட்டு, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தீரு சீதோன் எல்லையை விட்டு
அவர் எதை நோக்கி திரும்புறாருன்னா கலிலேயாவை நோக்கி திரும்புகிறார். மந்தரபலகதர ரியாதரபல ஷேகேனா ரபனகந்தரகச்சனா ரெபெலகதடகடா. ஓ ஜீசஸ். இப்போ ஆண்டவர் நல்லா கவனிங்க, எதை விட்டு திரும்புறாருங்க? தீரு சீதோன் பட்டணத்தை விட்டு எதுக்கு நேரா திரும்புறாரு? ஓஹோ, அப்ப இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இதுவரையிலும் நீ எந்த கரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தையோ, எந்த விடுதலை எதிர்பார்த்துட்டு இருந்தையோ, எந்த அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தையோ, அந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க எப்பதா உனக்கு நேராக, உன் பட்டணத்துக்கு நேராக, உன் எல்லைக்கு நேராக அவர் திரும்புகிறார். ஆமென். அதனால்தான் முதல் ஆராதனையிலே தேவன் பேசினார். வேதம் சொல்லுகிறது, அவரையே நம்பி வாழ்ந்ததான ஆபிரகாமும் சாராளும் தன் வீட்டுக்குள் இருந்த பொழுது அந்த வீட்டிலே அவர்கள் வெறுமையை உணர்ந்தார்கள். ஆனால் அவன் எதிர்பார்க்காத எல்லா நன்மையும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். செல்வத்தை கொடுத்தார், அநேக ஆஸ்திகளை கொடுத்தார், பூமி தாங்காத அளவுக்கு அவனை ஐஸ்வர்யவனாக்கினார், உயர்த்தினார், சம்பத்து ஆட்கள் சகலத்தை கொடுத்தார். ஆனா அவன் எதிர்பார்த்ததை தேவன் கொடுக்கலை. கவனமாக இல்லைங்க, அவன் எதிர்பார்க்காத எல்லாமே அவனுக்கு என்ன பண்ணிருச்சு? வேலையாட்கள், ஆடு மந்த, பணம், காசு எல்லாம் வந்துருச்சு. பூமி தாங்கலையா? அதெல்லாம் அவனை திருப்தி ஆக்கல, அதெல்லாம் அவனை ஆறுதல் படுத்தல, அதெல்லாம் அவன் வேதனையை மாத்தல. ஆனா அவனுக்கு எதிர்பார்ப்பு என்ன? வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அதனாலதான் தேவன் அவனுக்கு அநேகத்தை கொடுத்த போதிலும் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவே? அதனுடைய அர்த்தம் தெரியுமா? எனக்கு எல்லாமே தந்துட்டீங்க, எனக்கு எல்லாம் தந்துட்டீங்க. நான் நினைக்கிறதுக்கு மேல, நான் விரும்புறதுக்கு மேல, நான் எதிர்பார்க்கிறதுக்கு மேல என்ன அபரிவிதமா தந்துட்டீங்க. ஆனா ஒண்ணு, நீங்க சொன்னதையும் நான் வாஞ்சித்ததையும் நான் எதிர்பார்த்ததையும் நீங்க இன்னும் எனக்கு தரல. அதனால கேட்கிறான், அதை எப்ப தருவீர்? எப்பத்தா? எப்பத்தான என்ன அர்த்தம்? ஏன்னா இந்த எப்பத்தா சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட், நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவீங்க. என்ன எப்பத்தான்னு சொல்லுங்க. அப்பா இப்படி சொல்லிட்டீங்கன்னா இந்த எப்பத்தா கரெக்ட். எப்பத்தா அப்படின்னீங்கன்னா அதுக்கு வேற. எப்பத்தா அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க. இன்னும் இது பாதியில் அரைவேக்காடு மாதிரி இருக்குது. எப்பத்தா திறக்காத திறக்காத அந்த மாதிரி இருக்குது. அடிக்கடி சொல்லுவோம், எப்பத்தா இவன் மாறுவாளோ, எப்பத்தான் நடக்குமோ, எப்பத்தான் வாய்க்குமோ, எப்பத்தான் விளங்குமோ, எப்போ 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 எப்பத்தான் அப்படின்னு ஒரு இருக்கு. அந்த எப்பத்தான் இல்லை இது. இந்த எப்பத்தான் வேற. இது பரலோக பாஷை, இது தேவனுடைய பாஷை, இது ரகசிய பாஷை. இது காத்திருக்கவனுக்கு தான் தெரியும், இது எதிர்பார்க்கிறவனுக்கு தான் தெரியும், அந்த கரத்தை நோக்கி பார்க்கிறவனுக்கு தான் தெரியும். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் எதிர்பார்க்கிறான், ஆனா அவன் எதிர்பார்த்தது என்ன பண்ணல? கிடைக்கல. ஒரு மத்தியான வேளையில, அந்த உஷ்ணம் தாங்க முடியாத சூழ்நிலையில இப்ப ஆபிரகாம் என்ன பண்றானா,
வீட்டுக்கு உள்ள இருக்க முடியாம வெளியே வருகிறான். நமக்கு கூட சில நேரங்கள்ல மனசுல கஷ்டம் வந்துட்டா அப்படியே வெளியே போயிட்டு வரலாம். கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு கஷ்டம் வந்துட்டா வா நம்ம எங்காவது போயிட்டு வருவோம். கணவனுக்கு மட்டும் கஷ்டம் வந்துட்டா மனைவி கிட்ட சொல்லாமே இருவார் போயிடுவாங்க. மனைவிக்கு கஷ்டம் வந்துட்டா அது பெட்டுக்கு போயிடும். அப்போ எதிர்பார்த்தது கிடைக்காதனால அவங்க எங்க சோர்ந்து போய் எங்க உட்கார்றாங்கன்னா வீட்டு வாசல்ல. என்னைக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க எதிர்பார்த்து உங்க வாழ்க்கையில நடக்கலன்னா உங்க வீடு உங்களை வெளியே தள்ளும். நீங்க எதிர்பார்த்தது உங்க வீட்டுக்குள்ள இல்லைன்னு வைங்களேன், அந்த வீடு உங்களை உள்ள இருக்க விடாது, வெளியே தள்ளிடும். சண்டைக்காரியின் வீடு உள்ள இருக்க விடாது, அது வெளியே தள்ளும். அப்போ இவங்க இருவரும் வெளியே வந்துட்டாங்க. அவங்க ஆட்கள் குறைவில்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எந்த கரமும் இவன் எதிர்பார்த்தத, சாராள் எதிர்பார்த்தத ஒன்னும் நடக்காம பண்ணும். ஆனா இவன் எதிர்பார்க்காத வேளையில தூரத்தில் எப்பத்தா திறக்கிறவருடைய கரம் தூரத்தில் வருகிறதை ஆபிரகாம் கண்டான், சாராள் கண்டா. கையை தட்டி ஆவில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா தான் கையை தட்டுங்க. ஆமென். அப்போ ஆபிரகாமும் சாராளும் பார்க்கறாங்க, ஒருவருடைய கரம், அக்கினி கரம், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கரத்தை அங்கே ஆபிரகாம் கண்டு சந்தோஷப்படுகிறான். ஆனா ஒன்று, ஆபிரகாமை பார்க்கலும் கொஞ்சம் சற்று நாம் விசேஷித்தவர்களே. எப்படி என்றால், ஆபிரகாம் பார்த்த கை அதுல காயமில்லாத கை, அது தனுமில்லாத கை. ஓஹோ, அப்படின்னா அர்த்தம் என்ன? அது காரியத்தை செய்ய போகிற கை. ஆனா தூரத்துல நம்ம பார்க்கிற கையோ அது தழும்புள்ள கை, அது செய்து முடித்த கை, அது நிறைவேற்றி முடித்த கை. நமக்காக அந்த ரட்சிப்பின் வாசலை திறந்த கை, அது அற்புதத்தை செய்து முடித்த கை. விசுவாச ஆவில நிரம்பி தெய்வத்தை ஸ்தோத்திரிங்க. ஆமென். அதனால முதல் ஆராதனையில தேவன் எப்படி ஆபிரகாமின் கூடாரத்தை நோக்கி வந்தாரோ, அதுபோல தேவன் தீருவை விட்டு கலிலேயாவுக்கு வந்தார் என்பதை குறித்து பேசினார். அதே போல தேவன் எங்க இல்லைன்னா பெத்தானியாவில் இல்லை, எங்க இல்லை. ஆனா இப்போ அங்க என்ன நடக்குதா? தேவன் இல்லாத வீடுல என்ன வருதா? யோவான்ல 16வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல ரொம்ப கவனமா வாசிங்களே. 11:1 இருந்து வாசிங்க. மரியாளும் அந்த மரியாளே அங்க யாரு இல்லாதனால என்ன வந்தது? இயேசு இல்லாததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க என்ன வந்தது? வியாதியாய் இருந்தான். அத வாசிங்க கொஞ்சம் கவனமா. இருந்தானா இதுவரையில இல்ல, இப்ப வந்துருச்சு. ஏன்? அந்த வீட்டுல யார் இல்ல? இயேசு இல்ல. அந்த தேசத்துல பெத்தானியாவுல இப்ப யார் இல்ல? இயேசு இல்ல. இயேசு இல்லாததுனால எது உள்ள வருது?
எது உள்ள வருது? மரணம் உள்ள வருது. இப்போ வாசிக்கிற வேகமா. யார கூப்பிட்டாங்க? அவர் இல்ல பெத்தானியாவுல, அவன் வீட்டுல. அதனால இப்ப யார கூப்பிடுறாங்க? அவரே கூப்பிடுறாங்க. வாசிங்க. நல்லா கவனி. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப, அவ ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி எழுதுறா, ஆனா சொல்லி அனுப்புற மாதிரி தெரியல. இங்கிருந்து அவருக்கு கேட்கிற மாதிரி தெரியுது. ஆண்டவரே, ரொம்ப ரொம்ப இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். அது என்ன? ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவ. ஆண்டவரே, நேசிக்கிற என்னை விட்டுட்டு ஏப்பா போனீங்க? நேசிக்கிற எனக்கு ஏப்பா அந்த வியாதி? நேசிக்கிறேன், உம்மிடத்துல அன்பு கூறுகிறேன், எனக்கு ஏப்பா அந்த மரண போராட்டம்? அப்பா, உன்னை நேசிக்கிறேன், உன் மேல அன்பு கூறுறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏப்பா இந்த போராட்டம்? அதுக்கு அப்பா ஒரு பதில் லெட்டர் எழுதுவா பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை ஒரு சில பேருக்கு வருது. வாசிங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சந்தராரகத்தன சகலமோ, ஓ சொல்லுங்க, சகலமோ. அது மரணமே ஆனாலும் அது மகிமைக்காகவே. ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு? இது வேதனைக்கு இல்லப்பா. நான் வெளியே வந்துட்டேன் நீ நினைக்காத, என் பார்வை மேலதான் இருக்குது. நான் வெளியே வந்துட்டேன் நீ என்னாத, என் கவனம் மேலதான் இருக்குது. நான் வெளியே வந்துட்டேன் நீ சிந்திச்சிடாத, எப்பவும் என் பார்வை நான் மேலதான் வச்சிருக்கிறேன். ஏன்னா சில வேளைகளில் நான் உன்னை தனிமைப்படுத்தி ஆகணும். சில சூழ்நிலைக்காக, உன்னை உருவாக்குவதற்காக, என் மகிமை விளங்குறதுக்காக, என் வல்லமை விளங்குறதுக்காக, என் பிரச்சனை விளங்குறதுக்காக, என் கரத்தின் கிரியை நீ பார்க்கிறதுக்காக, இதுவரையிலும் பார்த்ததை விட நீ பார்க்காத ஒரு மகிமையை பார்ப்பதற்காக நான் கொஞ்சம் உன்னை விட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, என் பார்வையை விட்டு உன்னை எடுக்கல. கைகளை தட்டி ராஜாவே. நான் உன்னை விட்டு விலகிட்டேன் நீ நினைக்கிறேன். நான் விலகலடா. உன் அன்பை மறக்கிறவன் அல்லனா, உன் அன்பை மறந்து போகிறவன் அல்லனா. ஓ, நான் நேசிக்கிறவர்களை மறக்கிறவர் அல்லனா. என் பார்வையை நான் உன் மேலதான் வச்சிருக்கிறேன், என் கண்ணை நான் உன் மேலதான் வச்சிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே, அவருடைய வசனத்தை நேசிக்கிறவன் மேலே அவருடைய அக்கினி பார்வை அவன் மேலே அது உண்டா இருக்குமா? உடபனா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். இப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தா இவனுக்கு வியாதி வந்திருக்காது. நீ இங்க இருந்தா உன் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க இங்க இருந்திருந்தா என் வீடு துக்க விட மாதிரி இருக்காது. நீங்க
இங்க இருந்திருந்தா என் வீட்டுல இழப்பு வந்திருக்காது. நீங்க இங்க இருந்திருந்தா எங்க வாழ்க்கை உடைஞ்சிருக்காது. இதனாலதான் உங்களுக்கு நான் அதிகமாய் சொல்ற விஷயம், இந்த உலகத்துல எப்படி நேசிக்கிற மனுஷனை கூட நீ இழந்துடலாம், நோ ப்ராப்ளம். எவ்வளோ பெரிய நேச அன்புள்ள மனுஷனை கூட நீ இழந்துடலாம். நீ இழக்க கூடாத ஒண்ணு உண்டு, தேவனை விட்டு மட்டும் இழந்துராதே. நீ தெய்வத்தை இழந்துராதே. அவரை வீட்டை விட்டு வெளியே போக விட்டுறாத. அவரை வீட்டில் உட்கார வச்சிரு. அதனாலதான் கிதியோன் என்ன பண்ணா தெரியுமா? தனியா இருந்தான். திராட்சை ஆலையில போய் அந்த கோதுமையை போரடித்தான். ஆண்டவர் அவனை தேடி வந்தான். அந்த உடனே கிதியோன் என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு கிதியோன் செஞ்சதுல நிறைய விஷயத்துல இந்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப உருவாக்குச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க இங்கேயே இருங்க. அவன் என்ன சொல்றான்? நீங்க என் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க, என் எல்லைக்குள்ள வந்துட்டீங்க, என்னுடைய வீட்டு இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க இனி போயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் காணிக்கையா கொண்டு வரேன். எனக்கு தேவை. நீங்க எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க நான் கேட்க மாட்டேன். நான் ஒண்ணு செய்யறேன், நீங்க இருந்தாவே போதும், நான் உங்களுக்கு காணிக்க கொடுக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ இவனுடைய மனநிலைமை என்ன? இசப்பா, நீங்க எனக்கு எது செய்றீங்களோ இல்லையோ, நீங்க கூட இருந்தா போதும். அற்புதம் செய்யறதுனால எனக்கு கூட நீங்க இருக்க வேண்டாம். நீங்க அற்புதமே செய்ய வேண்டாம், என் கூட இருந்தா போதும். உங்களுக்கு வேண்டிய காணிக்கையை நான் தரேன். இப்படிப்பட்ட கிதியோனை கீழே விடுவாரா? இப்படிப்பட்ட கிதியோனை கை விடுவாரா? இப்படிப்பட்ட கிதியோனை ஏனோ தானான்னு விட்டுருவாரா? ஓ பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென். இப்போ ஆண்டவர் எத்தனை நாள் கழிச்சு வராரு? அப்போ செத்து போயாச்சு. யாரு? லாசரு செத்தாச்சு. அவனே புதைச்சாச்சு. அவனை புதைச்சு கல்ல போட்டு மூடியாச்சு. இப்ப யார் வரா? இப்போ அந்த இடத்துல நம்மளா இருந்தா அவர் வந்தானே முடிச்சு போச்சு. கஷ்டத்துக்கு வராத ஆளு இப்பதுக்கு வராரு. கஷ்டத்துக்கு உதவாதவன் இப்பதுக்கு வரா. சொல்றது எத்தனை பேர் காது கேட்டு கேட்கறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா இந்த மாத்தாலும் மரியாதை கேள்விப்படுறாங்க. யாருடைய எல்லைக்கு யார் வந்துட்டா? இயேசு இப்ப இங்க வந்துட்டாரு, பெத்லெஹேமுக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே இவளால அந்த துக்க வீட்டில் உட்கார முடியல. சொல்லுங்க சொல்லுங்க. முதல் ஆராதனையில பேசின வார்த்தை சொல்லுங்க. இவளால இங்க உட்கார முடியல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துக்க வீட்டுக்குள்ள உட்கார முடியல. இவர்கள் எழுந்து அவருக்கு எதிர்கொண்டு போக தொடங்கினாங்க. ஆனா அவங்க மனதில் உன்னை நினைச்சு தான் போறாங்க. ஏன்னா இப்ப லாசரு எழும்ப போறது இல்லை.
லாசருவை திரும்ப பார்க்க போறதில்ல. ஆனாலும் ஆறுதலின் தெய்வத்தை பார்த்தா போதும், என் காயம் ஆறிடும், என் வேதனை மாறிடும். ஹலோ, அவர் வரது ஆறுதல் படுத்த வரல, நீ இழந்ததை திருப்பி கொடுத்து, நீ மூடினதை திருப்பி எடுத்து, உன் நிலவரத்தை மாற்றி பெத்தானியாவிலே உன் பேரை நிலைநிறுத்தி அவர் நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு, அவர் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, அவர் நாமம் மகிமைப்படுவதற்கு, அவர் நேசித்தார் என்கிற அஸ்திவாரத்தின் வல்லமை உன் மேல வருவதற்கு தேவன் பெத்தானியாவிலே கால் வைத்தார். ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ மாத்தாலும் மரியாதை அழுகிறாங்க. அவரை பார்த்தோன்னு என்ன வந்துருது? அவங்கள பார்த்தோன்னு இவருக்கு என்ன வருது? இயேசுவும் கண்ணீர் விட்டார். அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் உடைஞ்சிட்டா கூட அப்ப உடைஞ்சு போயிடுவாரு. நிஜமா சொல்றேன். என்ன, வேற இடத்துல நீங்க எங்கும் இந்த அழுத்தத்தை பார்க்கவே முடியாது. இயேசுவும் கண்ணீர் விட்டா நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா இங்க மட்டும் சொல்லப்பட்டிருக்குது? ஏன்னா இவங்க யாரை நம்பி நிக்கிறாங்க? எப்பத்தா. ஓ க்ளோரி. ஆண்டவர் இப்ப அவங்க வீட்டுக்கு போல. ஏசப்பா சொல்லுங்க, மார்த்தாளுடைய, மரியாளுடைய, லாசருடைய எங்க போறேங்கிறாரு? அங்க எங்க புதைச்சிங்களோ, எங்க அடக்கம் பண்ணுனீங்களோ அங்க நான் நிக்கணும். எப்பத்தா சம்பராபாலா காத்திடா ரபன கந்தர கடகத்திடா பௌடபல கத்திடா ரீதடா பௌடமானி அத்தல் ரகசியத்தடானியா படபௌடமானி அந்தல் ரகத்தனா ரீசப்பனா பௌடமானி அத்தடா. ஆவில நிறைஞ்சு, ஆவில நிறைஞ்சு, ஆவிக்குள் ஆகி கைகளை தட்டி இன்றைக்கு சொல்றேன், ஏதோ உயிரோட இருக்கும் பொழுது மட்டும் தெய்வம் அற்புதம் செய்கிறவர் அல்ல. அது மறித்து, அதை கட்டி, அதுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி, அதை அடக்கம் பண்ணினாலும், கல்ல வச்சு மூடினாலும், அது 4 நாள் கழிச்சாலும், அது நாட்டம் எடுத்தாலும், எப்பத்தா அப்பா வரும்பொழுது தீர்மானத்தோட வராரு. நீ இழந்தத, நீ புதைச்சத, நீ அடக்கம் பண்ணத உன் கையில உயிரோட கொடுக்க வந்திருக்கிறேன். நான் யார்? எப்பத்தா சிம்பாராதானா ரெபெலகதனே ரியபா. அதனால வேதம் சொல்லுகிறது, இவர் தீரு சீதோனை விட்டு, சொல்லுங்க, விட்டு, எதை விட்டு? அந்த எல்லையை விட்டு. சொல்லுங்க, எந்த எல்லையை விட்டு? சத்தமா சொல்லுங்க, எந்த எல்லையை விட்டு? எல்லையை விட்டு எதுக்கு நேரா திரும்புறாரு? ஓ சப்பாரா, என்னைக்கு அவர் பார்வை மேல விழுகுதோ, எப்ப அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்குதோ, எப்ப அவருடைய முகம் உன்னை கவனிக்குதோ, அப்பவே உனக்கு அற்புதத்தின் நாள் ஆரம்பமாயிற்று, விடுதலையின் நாள் ஆரம்பமாயிற்று, ஜெயத்தின் நாள் ஆரம்பமாயிற்று. ஜெயத்தின் நாள், அற்புதத்தின் நாள், விடுதலையின் நாள், நன்மையின் நாள், சகல மேன்மையின் நாள் உனக்கு தொடங்கி ஆயிற்று. ஒராமே சீதனை விட்டு ஆண்டவர் என்ன பண்றாரா? திரும்பிட்டாரு. யாரு பக்கம்? புளியம்பட்டி பக்கம். யாரு பக்கம்?
சொல்லுங்க, யார் பக்கம்? உங்க பக்கம், நம்ம பக்கம். திரும்பிட்டாரு. எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் இந்த தீரு சீதோனை விட்டு போறீங்க? ஏங்க எல்லை விட்டு போறீங்க? இல்ல இல்ல இல்ல, நீங்க என் கையை நம்பல. நீங்க ஏன்னா தீரு சீதோன் பட்டணத்துக்கு என்ன பண்ணல, அங்க அவிவிசுவாசிக எழுதியும் அதிகமா இருந்தா, அதனால நீங்க என்ன பண்ணல, நம்பல. ஆனா கலிலேயாவுல என் கரத்தின் அற்புதத்துக்காக ஒருவன் காத்திருக்கிறான். நான் அவன்கிட்ட போகணும், நான் அவனுக்கு போகணும், அவன் வாழ்க்கைக்கு அற்புதம் செய்யணும். இப்ப நான் எல்லையை விட்டு அவன் எல்லைக்கு நான் போக போறேன். இந்த இடத்தை விட்டு நான் அவன் இடத்துக்கு என்ன பண்ண போறேன், போக போறேன். இன்னைக்கு சொல்றேன், உன் விசுவாசம் அந்த ஜீவ தண்ணீரை புறப்பட்டு வர வைக்கிறது போல உன் விசுவாசம் ராஜாவை உன் பக்கம் திருப்பணும். உன் ஜெபம் ராஜாவை உன் பக்கம் திருப்பணும். உன் ஆராதனை ராஜாவை உன் பக்கம் திருப்பணும். உன்னுடைய துதி ராஜாவை உன் பக்கம் திருப்பணும். உன் அர்ப்பணிப்பு ராஜாவை உன் பக்கம் திருப்பணும். உன்னுடைய ஜீவியம் தேவனை உன் பக்கத்துல கொண்டு வரணும். அந்த எதிர்பார்ப்பு தேவனை எங்க இருக்க விடல. சத்தமா எங்க இருக்க அவரால் இருக்க முடியல. ஏன்னு சொல்லுங்களேன், இவனுடைய தாகம், இவனுடைய வாஞ்சை. ஏன்னா இவன் மனுஷனை எதிர்பார்க்கிற ஆள் இல்ல, மனுஷ கரத்தை எதிர்பார்க்கிற ஆள் இல்ல, மனுஷனை நம்பி வாழ்றவன் இல்ல. அக்கினி கரத்தை நம்பி, அக்கினி என்ற தெய்வத்தையே நம்பி, அக்கினி என்ற தேவனுடைய வல்லமையே நம்பி, அவர் வார்த்தையே நம்பி வாழ்கிறபடியினால இன்னைக்கு சொல்றேன், இந்த 2வது ஆறாவது சொல்றேன், உங்களுடைய சரியான ஆவிக்குரிய நடக்க தேவனை தூரமா இருக்க விடாது, உன் பக்கத்துல இழுத்து கொண்டு வரும். அந்த அன்பின் கயிறு கட்டி இழுக்கா, உன் ஜபா இழுக்கா, உன் தாகா இழுக்கா, உன் அர்ப்பணிப்பு இழுக்கா. Reke sebeni ribiata raboshapania rehe hatoro kosabani yabrahantno riyabai naisko. பாருங்க, தெய்வத்தையே தம் பக்கத்தை இழுக்கிறான் பாருங்க. ஏன்னா இவன் நிலைமை என்ன, இவன் யாருக்கிட்டையும் தான் வேதனையை சொல்ல முடியாது. இவன் நிலைமை என்ன, இவனை யாரும் ஆறுதல் படுத்த முடியாது. நேற்று சொன்னேன், எலியாக்களால யாராலையும் அவனை ஆறுதல் படுத்த முடியாது. யோபுவை யாராலும் ஆறுதல் படுத்த முடியாது. மோசையை யாராலும் ஆறுதல் படுத்த முடியாது. அப்போஸ்தலர்களை யாராலும் ஆறுதல் படுத்த முடியாது. ஏன்னா அவர்கள் தான் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்குமாங்க ஒழிய அவர்களை யாராலும் ஆறுதல் படுத்த முடியாது. இது எல்லாருக்கும் பொருந்தாது. கவனிங்களையா, கவனிங்கள். இப்போ இவன் யாரை நம்பி இருக்கிறான்? அவனுக்கு தெரியும், என்னை விடுவிக்க ஒரு நாள், என்னை தூக்கி எடுக்க ஒரு நாள், என் கட்டை அறுக்க ஒரு நாள், அடைக்கப்பட்ட சகலவற்றையும் திறக்க எப்பத்தா ஒரு நாள் கட்டாயம் வருவா. என் ராஜா வருவா, என் மாரநாதா வருவா, வருவா, என் மாரநாதா வருவா, என் ரட்சகர் வருவா, என்
என் மேசியா வருவா, என் இம்மானுவேலர் வருவா, என் எல்சலாய் என்ற தெய்வன் வருவா, எலோகி வருவா, யெகோவா ஈரே வருவா, யெகோவா ஷாலோம் வருவா, யெகோவா ராஃபா வருவா, யெகோவா சம்மா வருவா, யெகோவா ஹோசேன் வருவா. मेरे दाल से minded glory. இப்போ நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு வரணும்னா அது நம்ம எப்படி சொல்றாங்க, நம்ம எல்லா நேசத்துக்கு மேலானவங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அது அன்னைக்கு வரன்ட்டாங்க. நம்ம இப்போ ஃபோன் பண்ணுறோம். யாருக்கு? அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு பண்ண முடியாது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பண்ணுறோம். பிரதர் ஐயா கிளம்பிட்டாங்களா? இல்லை கிளம்ப போகிறாங்க. ஓ சரி 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 சரி. இன்னொரு அரை மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறோம். இல்லை முடிச்சு இப்போ கிளம்ப போகிறாங்கன்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணுறான். அவர் கால் ஏறிட்டு இப்போ தான் நாங்கள் அந்த எல்லா பக்கம் வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க. பிரதர் எல்லையை தாண்டிட்டான், இன்னும் ஒரு ½ அன் அவர் 1 ஹவர்ல வந்துடுவான். இவனால் நிற்க முடியாது. அந்த எல்லையை விட்டு ஏன் எல்லைக்கு ராஜா காதம் இப்ப சொல்லுங்களேன், உன் எல்லையில இப்ப யார் நிக்கிறா தெரியுமா? அற்புதத்தின் தெய்வம் உன்னை தேடி வருகிறா, உன் எல்லையை தேடி வருகிறா, உன் வீட்டை தேடி வருகிறா. சப்படா சகேவு நினைச்சான் அவரை பார்த்தா போதும். அவன் நினைச்சான், என்ன நினைச்சான்? அவரை பார்த்தாலே போதும் எனக்கு. அவரை பார்க்கணும்னு நினைச்சவனுக்கு வீட்டுக்கு வரேன்னாரு. அவரையே நம்பி வாழ்றவனுக்கு வராம விடுவாரா? அற்புதத்தின் தேவன் வராம இருப்பாரா? சொல்லுங்க பிள்ளைகளை, வராம இருப்பாரா? ஆமென். யாக்கம் பாவா இட்ஸ் glory. இப்போ அவர் எங்க காலை வைக்க போறாரு? எல்லைய விட்டு. ஆமா சொல்லுங்க. அதுல ஒரு பேர் இருக்கும் பாரு, படிங்க. அதுக்கு பேர் 10 பட்டணம்னு அர்த்தமா. ஆசிங்க எக்கப்போலினா 10 பட்டணம்னு அர்த்தம். எக்கப்போலினா என் ராஜா பல பட்டணங்களை கடந்து வருகிறவன், பல தட்டைகளை உடைச்சு வருகிறவன், வானத்தை கிழிச்சு இறங்குறவன், பாதாளத்தை தகர்த்து வெளிப்படுகிறவன். ஆமென் சொல்லுங்க. நம்மளை பிடிச்சு நம்மளை உருவாக்கணும், நம்மளை நடத்தணும் நினைச்சிட்டாருன்னா அவரால் எதையும் தாண்ட முடியும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரத்தை தாண்டி வர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, லேகியோன் ஆவினால் தாக்கப்பட்டவன் அவனை விடுவிக்கிறதுக்கு அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்தாராம். ஏன்னா அவனை விடுவிக்க யாருமே இல்லை. அவனை விடுவிக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியல. அவனை சங்கிலியில கட்டி அடக்கி பார்த்தாக்க முடியல. அவனை என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க, அவனை கட்டுப்படுத்த முடியல. ஆண்டவர் அறிஞ்சிட்டாரு, யாராலும் விடுவிக்க முடியாத ஒரு நபர் ஒரு பக்கம் இருந்துட்டா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர், பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுவிக்கிறவர். அந்த பாதம் எதுக்கு தெரியுமா சுத்துது? யாராலும் விடுவிக்க முடியாத பாத்திரங்களை நான் விடுவிப்பேன்னு சொல்லி வந்து நிக்குது. நான் விடுதலை ஆக்குவேன்னு தேடி வருது. எத்தனை பேர் அழைக்கிறீங்க? இயேசுவே மாரநாதா, எப்ராத்தா, 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 வாரா.
ஆவியில தூரத்துல பார்க்கிறேன். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீறி மீறி போன ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் இந்த இடமே மாற போகுது. இந்த இடத்தை தேவன் எல்லா நிலைமையும் மாற்ற போறாரு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த தேவன், நம்ம எதிர்பார்த்த அற்புதம் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஓ, நம்மை தேடி வருது, நம்மை தேடி வருது. சொல்லுங்க, நம்மை தேடி வருது. எதற்காய் காத்திருந்தோமே, இந்த உயிர் தெழுந்த நாளிலே, இந்த அற்புதத்தின் நாளிலே, இந்த ஜெயத்தின் நாளிலே தேவன் என்ன பண்றாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லையை விட்டு இப்ப ஏன் எல்லைக்கு ராஜா வந்துட்டாரே. யார் அந்த நபர், யார் அந்த மனுஷன், யார் அந்த குடும்பம்? தேவனுடைய வல்லமை இறங்குது, தேவனுடைய அக்கினி இறங்குது. நீ எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிற? நீ எதிர்பார்த்தது பாதம். இருங்க இருங்க. இப்ப இயேசு எங்க வந்துட்டு இருக்கிறாருன்னா, பெத்தானியாவுக்கு வந்துட்டு இருக்கிறார். இயேசு என்ன பண்றாரு? பெத்தானியாவுக்கு ஆண்டவே வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தூது யாருக்கு போகணும்? அந்த தூத கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் ஏசப்பாவோட வேகமா வருது. அப்ப சொல்றேன், இன்றைக்கு விடுதலையின் தூது வேகமா உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அவர் உன் எல்லைக்கு வந்து விட்டார். ஆமென். இருங்க, உங்களுக்கு சந்தேகமா இருக்குது, அதனால சொல்லிடுறேன். யார் அந்த தூது அறிவிக்க வந்தா? முன்னாடி வந்து சொன்னாங்களா மார்த்தாள் மரியாளுக்கு இயேசு வருகிறான்னு சொன்னாங்களா? அந்த தூது சொன்னது யார் தெரியுமா? யார் தெரியுமா? சந்தேகமே படாதீங்க, அந்த ஜேக்கப் குணாதான். உங்களுக்கு சொல்றது நான் தாங்க. ஏன் சந்தேகப்படுறீங்க? அவர் வந்து விட்டார். அவர் சொல்லிட்டாரு, நீ போய் சொல்லு, நான் வரேன்னு போய் சொல்லு. நான் பெத்தானியாவுக்கு வந்துட்டேன்னு சொல்லு, நான் கலிலேயாவுக்கு வந்துட்டேன்னு சொல்லு, நான் புளியம்பட்டிக்கு, நான் ஒவ்வொரு ஊருக்கு வந்துட்டேன், என் பிள்ளைகளுடைய எல்லைக்கு வந்துட்டேன், நான் கணவதி வாயத்துக்கு வந்துட்டேன். ஹலோ, முன்னாடி என்னை அனுப்பி இருக்கிறாரு. சொல்லுங்க, முன்னாடியே அனுப்பப்பட்டவன் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, அப்போஸ்தலன். அனுப்பப்பட்டவனுடைய பேர் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும், இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். அவன் வருவான்னு சொல்றது பொய் சொல்ல மாட்டாங்க இவங்க. ஒரு அப்போஸ்தலனுடைய வாயில பொய் வராது. அவன் பொய்ய அறுக்கிறவன். ஒரு அப்போஸ்தலன் பொய்யின் வேற வெற்றவன். அவன் பொய் சொல்லுகிறவன் அல்ல. அவன் பொய்யின் ஆவியை விரற்றவன். அவன் பொய்யின் ஆவிக்கு எதிராய் போராடுகிறவன். அவனே அப்போஸ்தலன், அவனே அனுப்பப்பட்டவன். இப்ப மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு அப்போஸ்தலன் முன்னாடி வந்து அவ நிலைமையை மாற்றுகிற தூது, அவ வாழ்க்கையை மாற்றுகிற தூது, அவ வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற தூது அவளுக்கு அறிவிக்கிறாங்க. என்ன தூது தெரியுமா? அவர் பெத்தானியாவுக்கு வந்துட்டாரு. அவர் உன் வீட்டுக்கு வந்துட்டாரு.
அவர் உன் குடும்பத்துக்குள்ள வந்துட்டாரு. அவர் உனக்குள்ள வந்துட்டாரு. எத்தனை பேருக்கு இதை நம்புறவங்க, இதை விசுவாசிக்கிறவங்க ஆவியில அவர் வீட்டுக்கு வந்துட்டாருப்பா, உன் எல்லைக்கு வந்துட்டாரியா, அற்புதம் செய்யறவர் வந்துட்டாரு. அவர் அப்போஸ்தலனா நின்னு சொல்றேன், அவர் தீர்க்கனா நின்னு சொல்றேன், அவர் நாம மகிமைக்காக சொல்றேன். உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் ஜீவியம் கட்டப்படும், நீ மேன்மை அடைவே, நீ கீழே போக மாட்டே. பெத்தானியாவிலே உன் தலை உயர்த்தப்படும், கலிலேயாவிலே உன் கட்ட அறுக்கப்படும், கலிலேயாவிலே கர்த்தர் உன்னை பேச வைப்பாரு, கலிலேயாவிலே உனக்கு வாசல் திறக்கப்படும். எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார். பிஜிய மனவாட்டி சபையே, என் மந்தையே, இந்த மந்தைக்கு மேய்ப்பனா இருந்து சொல்றேன், இந்த மந்தைக்கு ஒரு தேவ மனுஷனா இருந்து சொல்றேன், இந்த மந்தைக்கு அப்போஸ்தலனா நின்னு சொல்றேன், இந்த மந்தைக்கு தீர்க்கதரிசியா நின்னு சொல்றேன், அவர் நாம மகிமைக்காக சொல்றேன். ஓ ராபா பாபா, கலிலேயாவிலே இவனுக்கு அடைக்கப்பட்ட வாசல் இன்னைக்கு திறக்கப்படுது. இவனுக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுது. ஏனா எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும்படியாக எப்பச்சா வருகிறார், எப்பச்சா வருகிறார், எப்பச்சா வருகிறார், எப்பச்சா வருகிறார். அந்த எளவுக்கு வந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தன் கூட எந்திரிக்கல. அந்த வீட்டுக்குள்ள வந்தாலே ஒருத்தன் கூட. ஆனா மாத்தாள் மரியாளால் உட்கார முடியல, எதிர்கொண்டு ஓடணும். எனக்கு தூது வந்தாயிற்று, எனக்கு தூது வந்தாயிற்று, எனக்காக தூதை அனுப்பினவன், எனக்கு அவர் நித்திய ஜீவனுள்ள தூதை அனுப்பி ஆயிற்று, இனி நான் எதிர்கொண்டு போகிறேன் என்று. இப்ப நான் சொல்றேன், பயந்து நடுங்கி சொல்றேன், இந்த தூதை நீங்க விசுவாசிங்கன்னா இனி உன்னால உட்கார முடியாது, உன்னால உட்கார்ந்திருக்க முடியாது. நீ கலிலேயாவுல நீ ஒரு கொன்னை வாயுடையவனாக, ஒரு கலிலேயாவுல நீ ஒரு செவிடனாக, நீ ஒரு கலிலேயாவுல ஒரு பயன்படாத பாத்திரமாக, நீ ஒரு கலிலேயாவுல எந்த மனுஷன் கூட உனக்கு ஒரு உதவி கூட செய்ய முடியாதவனாக, நீ ஒரு கலிலேயாவுல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாக, நீ கலிலேயாவுல ஒரு அடைக்கப்பட்ட வாசலா, நீ கலிலேயாவுல கட்டுண்டவனாக நீ இருக்கிறாய் அல்லவா? இப்போ உனக்கு ஒரு தூது வருது, உன் எல்லைக்கு வந்துட்டா. எப்ராத்தா வந்து விட்டா, எப்ராத்தா வந்து விட்டா. கலிலேயாவுல கட்டப்பட்டவனே, கலிலேயாவுல அடைக்கப்பட்டவனே, கலிலேயாவுல முடக்கப்பட்டு கிடக்கிறவனே, கலிலேயாவுல ஒரு மனுஷனுக்கு ஓராபா உதவி செய்ய முடியாதவனாக, ஒரு மனிதனை உனக்கு உதவி செய்ய முடியாதவனாக காணப்படுகிறே, காணப்படுகிறே, காணப்படுகிறே. செயலற்ற பாத்திரமே, உனக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி, இன்றைக்கு தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தின் செய்தி, இன்றைக்கு தேவன் உனக்கு விடுதலையின் செய்தி. அவர் உறக்க சொல்லுகிறார், அவர் உறக்க சொல்லுகிறார்.
நீ எக்காலத்தை வைத்து சொல், உன்னை அனுப்பினது நான் அல்லவா? நீ எக்காலத்தை வைத்து சொல், உன்னை அனுப்பினது நான் அல்லவா? நீ எக்காலத்தை வைத்து சொல், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? ஓ ராபா பாபா, மந்தையே, கலிலேயாவில் அடைக்கப்பட்ட பாத்திரமே, எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க வருகிறார், உன் கட்டுகளை அறுக்க வருகிறார், உன் வேதனையை மாற்ற வருகிறார், உனக்கு அற்புதம் செய்ய வருகிறார், அவர் உன்னை விடுவிக்க வருகிறார், உன் நிலைமையை மாற்ற வருகிறார். இதோ எப்ராத்தா, இதோ எப்ராத்தா வருகிறார், எப்ராத்தா வருகிறார். ஒரு 2 நிமிஷம் தான். அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நபர், கட்டப்பட்ட நபர், ஓ உனக்கு மட்டும் ஒரு அனல் காற்று வீசும், உனக்கு மட்டும் ஒரு அக்கினி காற்று வீசும். அந்த செய்தி உனக்கு மாத்திரம் தான் நற்செய்தி. இந்த வார்த்தை உன்னை மட்டும் எழுப்பத்தான் வந்திருக்குது. ஏன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் திறக்கப்படுவாயாக என்று அவர் சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? அந்நிய பாஷையிலே ரகசியமாய் சொன்னார். என்ன ரகசியம்? எப்ராத்தா என்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஐயா கவனி, எல்லாருக்கும் அல்ல, இது ரகசியம், இது ரகசியம். ஆண்டவர் கிட்டத்தட்ட 7 இடத்துல அந்நிய பாஷை பேசினார். அது குறிப்பாக 3 அந்நிய பாஷைகள் வேதம் சொல்லுது. எவிரின் மகளை எழுப்பும் பொழுது அவர் அங்கே ஒரு அந்நிய பாஷை பேசுகிறார். தன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு அந்நிய பாஷை பேசுகிறார். அதே போல இந்த கலிலேயாவில் இருக்கிற இவனை விடுவிக்கிறதுக்கு தேவன் ஒரு அந்நிய பாஷை பேசுகிறார். இந்த 3க்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஒன்று, மரித்ததை உயிர்ப்பிக்க பேசுகிறார். இரண்டாவது, அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க பேசுகிறார். மூன்றாவது, இவைகளுக்கு அற்புதம் செய்யும்படிக்கு தன் ஜீவனை ஒப்பு கொடுக்க பேசுகிறார். ரபா கந்தர ஹத்தனா ரகதன பௌடபாலியா ஏலி ஏலி லாமா சபக்தானி உடவலகதனா அந்த ரகத்தனா ரீதனகத்தனா. சிறு பெண்ணே, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. நீ மரிக்கல, நான் இருக்கிறேன். நீ மரிக்கல, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. எங்க அதை வாசிக்க, செமையா இருக்கு. வாசிங்க, வாசிங்க. தேவனுடைய மகளை 5வது அதிகாரத்தில் வாசிங்க. ஆஹா, என்னதே தலித்தாகும் நீ? அதுனா என்ன அர்த்தம்? இருங்க இருங்க, ஏன் அந்த அந்நிய பாஷை அங்க பேசினாரு? எல்லாருக்கும் அது கேட்காது, அவிவிசுவாசிகளுக்கு புரியாது, அற்ப விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆனா விசுவாசத்தை துவக்கினவரை முடிக்கிறவரை விடாம பிடிச்சிருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் தெரியும். எங்க சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உள்ள போறப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அவள் மரிக்கவில்லை. சொல்லுங்க. எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. சொல்லுங்க ஐயா, இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் இந்த சத்தம் என்னன்னு தெரியும். வாசிடா. என்னதுங்க?
இது என்ன பாஷை? ஏசப்பாவுடைய அந்நிய பாஷை. இங்க அவர் முதல்ல என்ன பேசுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சிறுப்பிலடா, ஏதோ விஷயத்துல தவறிட்ட, நீ வளரல, தவறிட்ட, நீ அடைய வேண்டிய வளர்ச்சி அடையாதனால நீ என்ன பண்ணிட்ட? தவறிட்ட. ஆனா உன்னை பெற்றெடுத்தான் பாரு விசுவாசத்துல, உன்னை பெற்றெடுத்தான் பாரு ஆவியில, உன்னை பெற்றெடுத்தான் பாரு இந்த வார்த்தைக்காக, இந்த மகிமைக்காக. அவன் விசுவாசத்தை கொண்டு நான் உன்னை பார்த்து சொல்றேன். சொல்லுங்க அதைய, அந்த அந்நிய பாஷையை சொல்லுங்க. சிறு பெண்ணே நீ எழுந்திரு, நீ மரிக்கவில்லை, நீ மரிக்க தேவையில்லை, ஏன்னா நான் உனக்காக மரிச்சிட்டேன். இரண்டாவது சொல்றாரு எப்ராத்தா. அது என்ன வார்த்தை? ஏசப்பாவுடைய சம்பா ரக தேனே சேகோ யப்பா அந்த ரக அவுட்டைனை ஸ்கோப்ளோகன்சே ஒடைம்ஸ் கமன்யோ. இது எதுக்கு சொன்னாரு? நீ கலிலேயாவுல இதுவரையிலும் வாழ்க்கை அடைக்கப்பட்டு கிடந்தது. நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, சகல வாசல் உனக்கு என்ன பண்ணி இருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. எப்ராத்தா, திறக்கிறவர் நான் வந்திருக்கிறேன். மூன்றாவது ஒரு இடத்துல அந்நிய பாஷை பேசினாரு. ஏலி ஏலி லாமா ஷபக்தான். ஒரு இடத்துல ஏலிங்கிறாரு, இன்னொரு இடத்துல ஹேலோமிங்கிறாரு. ரெண்டுக்கும் அர்த்தம் இருக்குது. ரெண்டுக்கும் எல்லாத்தையும் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட் வேற. இந்த அந்நிய பாஷை எதுக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க இவர் எலியாவை கூப்பிடுறாருன்னு. நிறைய பேர்த்துக்கு யாருக்கோ சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு புரியாது, அவங்கள விட்டுருங்க. அவங்களுக்கு இந்த தூது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா கலிலேயாவுல வாசல் அடைக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. பேச முடியாம, தான் வேதனையா சொல்ல முடியாம, ஒருத்தனால் தேற்றப்பட முடியாம, ஆற்றப்பட முடியாம அந்த வழியோட வாரவனுக்கு தான் தெரியும் அந்த எப்ராத்தாவுடைய மகிமை என்னன்னு. இப்ப ஆண்டவர் இங்க ஒரு அந்நிய பாஷை பேசுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவளை உயிர்ப்பிக்கிறதுக்கும், இவன் நித்திய ஜீவனை அடைவதற்கும், அவளுக்கு ஜீவனை மரிச்சதை எழுப்புறதுக்கும், இன்னொன்னு சொல்லுங்க, இவனுக்கு வாசலை திறக்கிறதுக்கும் தேவன் அங்கே தன் ஆவிய, தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த மூன்று அந்நிய பாஷைக்குண்டான ஆழங்களை பிற்பாடு நம்ம பார்ப்போம், நேரம் இல்லை. அதனால இன்னைக்கு சொல்றேன், இப்போ ஒரு தூது முன்பதாக அறிவிக்கப்படுது. அவர் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்க, ஒரு தூது அனுப்பப்படுகிறது. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த இரண்டாவது ஆராதனையில தெய்வம் உன்னை ஆழத்துல நடத்த விரும்புகிறார். இந்த இரண்டாவது ஆராதனையில உன்னை ஆழங்களுக்குள் இழுக்க கொண்டு போய் நடத்த விரும்புகிறார். ஏனென்றால் முதல்ல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெத்தனியாவில் இருக்கிறேன். அது மாற்றாலும் மரியாலும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இயேசு வருவதற்கு முன்பதாகவே, அவருக்கு முன்பதாக ஒரு தூதை அறிவிக்கிற ஒரு எலியா வர வேண்டியதா இருக்கிறது. ஒரு தீர்க்கன் வர வேண்டியதா இருக்கிறது. அங்கே சொல்லுகிற வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தை, அனுப்பப்படுகிற வார்த்தை அது அப்போஸ்தலனுடைய வார்த்தை. கடைசி கால எழுப்புதல் யார் கரத்தில் தெரியுமா இருக்கிறது? தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. என்னையா நீங்க கையை தட்டுறீங்க? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஏன் தெரியுமா? அவர்கள் தான் சபையை கட்டுகிறவர்கள்.
தேவனுடைய நாம மகிமைக்காய் பயந்து நடுங்கி என்னை ஒடுக்கி சிலுவையில தாழ்த்தி அவருக்குள் என்னை முழுவதுமாய் புதைத்து அவருடைய செருப்பின் வாரை பாதரட்சின் வாரை பிடிக்கிறது கூட பாத்திரம் இல்லாதவனாய் ஒரு யோவான் சானகன் மண்ணோட மண்ணாய் தாழ்த்தினானே, அதை விட 1000 கோடி மடங்கு தாழ்த்தி சொல்லுகிறேன். இந்த பெந்தகோஸ்தே மகிமையின் அப்போஸ்தல சபை என்ன தெரியுமா? இது அப்போஸ்தல தீர்க்கதரிசன சபை என்பதை மறந்து விடாது. அதனால இங்க கொடுக்கிற தூதை ஏனோ தானு கேட்டுட்டு போயிடாத. சொல்ல வரவனை பார்க்காத, சொல்ற தூத பாரு. கழுத கூட பேசும், இந்த சபையில பேசத்தான் போகுது. இந்த சபையினுடைய ஊழியம் என்ன தெரியுமா? பேசாதவர்களை பேச வைக்கிறது. இவன் பேச முடியாதவன், இவன் நன்றாய் பேசினான் என்று வேதம் சொல்லுது. என் தேவன் உன்னை நன்றாய் பேச வைக்க போறாரு, உன்னை நன்றாய் வாழ வைக்க போறாரு, உன்னை நன்றாய் நடக்க வைக்க போறாரு, உன் நன்றாய் உன் குடும்பத்தை கட்ட போறாரு, எல்லாவற்றிலேயும் உன்னை நன்றாய் நிறுத்த போறாரு. ஒருவன் உன்னை குறை சொல்ல தேவன் அனுமதிப்பது இல்லை. ஆமென். அவருடைய வாயா நின்று சொல்ல, என் மந்தையே இந்த வார்த்தையை கவனி. My light glory. நம் தேவன் நம்மோடு உண்டு. இப்ப முன்னாடி தூது வருது, சொல்லுங்க. முன்னாடி இவங்க 2 பேரும் நம்புனாங்களா? பெத்லகேமுக்கு யார் வந்துட்டா சொன்னதை நம்புனாங்களா? நம்புனாங்கன்னு சொன்ன கையை தூக்குங்க. நம்புனாங்களா இல்லையா? நீங்க அதை வாச்சிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சந்தேகம் இருக்குது. சந்தேகாவி நம்மளை விட்டு அநேக சீக்கிரம் பட்டுன்னு போகாது. வாசிங்க. என்ன பண்ணிட்டா? கேட்டு விட்டாள். சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்ச கேட்டீங்களான்னு சொல்லுங்க. கேளுங்க, கேட்க மாட்டேங்கிறீங்களா? கேட்டீங்களான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. கேட்காதனால நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? கேட்டீங்களான்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? கேட்டீங்களான்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கேட்டீங்களான்னு சொன்னாங்க. ஆனா யாரும் கேட்டுட்டேன்னு சொல்லல. இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க மீண்டும். என்ன கேட்டீங்க? வந்துட்டான்னு கேட்டோன்னே எல்லாரும் டீ சாப்பிட போயிட்டு வந்துருங்க. அவர் வந்துட்டான்னு மற்றவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனா மார்த்தாள் மரியாள் அமைதியாக இருக்க முடியாது. அவங்க என்ன செஞ்சாங்களா? வாங்கடா, எனக்கு ஒரு 3 பேர் வாங்கடா. பிள்ளைகளை வாங்கடா. இந்த பசங்க எல்லாம் கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துருக்குது. வாங்கடா, வாங்க 3 வா. சென்டர் இருக்கிற பச்சை வந்து 2-3 பேர் வாங்க. வேகமா வாங்க, வேகமா வாங்க. எனக்கு தேவை யாருன்னா 2 பேர் தான் தேவை. நீ உட்காந்துக்க. என்ன அங்க உட்காராத பிள்ளை, இங்க உட்காரு பிள்ளை. 3 பேர் உட்காருங்களேன், உட்காருங்க. யாராவது தூது சொல்ற ஒரு அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி வாங்க. யார் வர்றது? யாரை கூப்பிடுறது? யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடலாம்? வாடா, நீயே வாடா. அடவா. நீ போய் அவங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, இயேசு பெத்தானியாவுக்கு வந்துட்டாருன்னு சொல்ற. என்னன்னு சொல்லுவேன்? இயேசு பெத்தானியாவுக்கு வந்துட்டாருன்னு சொல்ற. இதை கேட்ட உடனே இதுல யார் மார்த்தாளு? மரியாள் யாரு? நீ மரியாளு, நீ யாரு? மார்த்தாள். இந்த 2 பேரும் என்ன பண்ணன? என்ன பண்ணன? அப்படியே படுத்து தூங்கிடணும். என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு வேகமா ஓடி வரணும். இப்ப இயேசு தேவை. இப்ப யார் தேவை? இப்போ
பெத்தனியாவுக்கு இப்போ யார் தேவை? இப்போ இயேசுவா யார் வந்து நிற்கிறது? நான் தான் நிற்கணுமா? வெரி குட். ஏன்னா இது இந்த பதவியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா அதுக்கு கூட சேர்ந்து சிலுவையும் வரும். அதனால தான் சொல்றேன் நான். நம்மளால எதை கொடுத்தாலும் ஏதோ பொடி வச்சு தான் கொடுக்குறாங்க. ரைட். இப்போ ஏசு எங்க வராரு? ஏசு கேமரால பதிவாக மாட்டார். ஏன்னா அவர் மறைந்திருப்பார். அவர் எப்ராத்தா, அவங்க தான் பதிவாவாங்க. ஆமே சொல்லுங்க. வாடா நான் சொல்லி அனுப்புறேன். இவன் தூது அனுப்புறவன் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நீ சரியாக என்னன்னு போய் சொல்லுவேன். நீ இப்போ நான் வந்துட்டேன், ஏசு ஆகிய நான் வந்துட்டேன்னு போய் மார்த்தாள் மரியாள் சோகமா உட்காந்துருக்காங்க. என்ன பாரு, பக்கத்தில் லாசர் படுத்துட்டு இருக்கிறார் பாரு. அதனால நீ போய் அவங்ககிட்ட சொல்ற. இப்போ நான் நடந்து வந்துட்டே இருக்கிறேன், நீ போய் சொல்லு போவார். இதுல யார் மாத்த பார்த்தா மரியாதை வேகமா வந்துருச்சு, மாத்தாள் கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு. இது சமையல் செஞ்சுட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப மாத்தாள் மரியாதை என்ன பண்ணனா? அழணும். இங்க அழுங்க. அழுக சொன்னா சிரிக்கிறீங்க. கண்ணை தொடச்சிருச்சு, அழுதுருச்சான். இப்ப நானும் அழுகணும். நான் அழுட்டா நீங்களும் சிரிக்கிறப்ப நான் அழுக வந்தாச்சு. இவங்க என்ன பண்றாங்க? சும்மா உட்கார்ந்து ஏசு வருவார்ல, இங்க தானே வர்றாரு. நீ சொல்ல ஏசு இங்க தானே வருவாரு, நம்ம பிஸ்கட் சாப்பிடுவாங்க. ஏசு இங்க நிறைய கூட்டம் பச்சை கலர் போட்டி இப்படித்தான் உட்கார்ந்து இருக்குது. அதுக்காக பச்சை கலர் போட்டவங்க தப்பா சொல்லல, சும்மா சொல்றேன். ஆனா கிரீன் லைட் என்ன அர்த்தம்? புறப்பட்டு போகலான்னு அர்த்தம். ஆனா போட்டிருக்கிறது கிரீன் லைட்டு, ஆனா புறப்பட்டு போக மாட்டேங்குது. உள்ள ரெட் லைட் இருக்குது. சில பேருக்கு எல்லோ லைட். போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா? ஓ தெய்வமே. இப்ப தூது வந்தாச்சு, இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் எங்க வரல, வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இவங்க துக்க வீட்டுக்கு வரல. அவர் எங்க போயிட்டாரு? அப்படியே போயிட்டாரு. நிறைய பேர் ஏமாற போறாங்க. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளெல்லாம் ஏமாற போகுது. ஆனா இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நான் ஒன்னு சொல்றேன். எத்தனை பேர் இவங்க 2 பேர் மாதிரி இருக்க விரும்புறீங்க? கையை உயர்த்துங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க. இந்த மாதிரினா என் பிள்ளைய தப்பா நினைக்காதீங்க. அது பயங்கரமான சரவெடி, பார்க்கறதுக்கு அப்படி எந்திரி கேரக்டரா இருந்திருக்கிற, அவ்வளவுதான். என்ன சூப்பர். என்ன அப்போ இவங்கெல்லாம் உட்கார்ந்தவங்க யாரும் என்ன பண்ணல, அவரை பார்க்க போல. நான் இவங்க மட்டும்தான் எதிர்கொண்டாங்க. அதனாலதான் அவங்களுக்காக மட்டும் அழுதாரு. வீட்டில் இருந்தவங்களுக்காக என்ன பண்ணல. நீங்க தயவு செய்து சொல்ற, இந்த பிரசங்கம் முடியறதுக்குள்ள எனக்கு தெரியாது, ஒரு மாற்றால மரியாதை நின்னுடுங்க. நீங்க கலிலேயாவுல இருக்கிற கட்டப்பட்டவனாகவோ அடைக்கப்பட்டவனாகவோ, ஓ எந்த மனுஷனாலும் உதவி செய்ய முடியாதவனாகவோ நீ காணப்பட்டாலும் பயப்பட வேண்டாம். சொல்லுங்க, நீங்க காணப்பட்டாலும் பயப்பட வேண்டாம். ஒன்னு நான் தீர்க்கமா சொல்றேன், உன்னை தேடி எப்ராத்தா வருகிறா. சூப்பர் சூப்பர். அப்போ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் வருகிறான்னு தூத கேட்ட உடனே அந்த தூதை எந்த அளவுக்கு விசுவாசாங்க? அப்படியே நம்பினாங்க. அப்படியே இந்த தூதை எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எப்ராத்தா முன்னாடி வெளிப்படுவார்.
எப்ராத்தா. ஆமென். இப்போ ஆண்டவர் எங்க வர்றாரு? கலிலேயாவுக்கு வந்துட்டாரு. கலிலேயாவை யாரா இருக்கிறான்? அடைக்கப்பட்டவனா இருக்கிறான், கட்டப்பட்டவனா இருக்கிறான், பேச முடியாதவனா இருக்கிறான், கேட்க முடியாதவனா இருக்கிறான். இவன் வாழ்க்கையில நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி இவனால என்ன பண்ண முடியாது? இவன் நினைச்சா கூட பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஏனையா அந்த நிலைமை? ஏனென்றால் உனக்கு வாசலை திறக்கிற எப்ராத்தா உன்னை சந்தித்து உன்னை பிரித்தெடுத்து உனக்காக வானத்தை அண்ணாந்து பார்த்து உனக்காக வழக்காட வருகிறார். அவர் எப்ராத்தா, 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 எப்ராத்தா. சொல்றேன், இங்க இருக்கிற நீங்க ஒரு மார்த்தாள் மரியாளா இருந்தா, இது மார்த்தாளுடைய செவி, இது மரியாளுடைய செவியா இருக்குமானா, அவர்கள் காதுகள் இந்த நற்செய்தியை கேட்டது உண்மையானா, உங்கள் காதுகள் கேட்டது உண்மையானா, நீங்க எழுந்திருக்காவிட்டாலும் இந்த சத்தம் உங்களை எழுந்திருக்க வைக்கும். நீங்கள் எழும்பாவிட்டாலும் அவர் வருகிறார் என்கிற சத்தம், உன்னை நேசித்தவருடைய சத்தம், அந்த அன்பின் சத்தம் உனக்கு மட்டும் புரியும். ஏன்னா பேச முடியாதவன், கேட்க முடியாதவன் யாருக்காக வருகிறார்? ஒன்று, உயிரோட இருந்தும் பேச முடியாது. சொல்லுங்க, ஒருத்த யாருங்க? உயிரோட இருந்தும் பேச முடியாது, உயிரோட இருந்தும் கேட்க முடியாது. இன்னொருத்த செத்தும் கேட்பான், செத்துட்டான் ஆனா வெளியே நடக்க முடியாது. அவன் எங்க இருக்கிறான்? கல்லறைக்குள் இருக்கிறான். ஆனா எப்ராத்தா என்ன பண்ணுகிறார்? My light, glory, என் ஆண்டவர் எல் சடாய், என் ஆண்டவர் எப்ராத்தா என்ன பண்றாரு பாருங்க. இவனையும் திறக்க வர்றாரு, இவனையும் திறக்க வர்றாரு. இவன் உயிரோடு இருந்து திறக்கிறாரு, இவன் மரித்து இவனை திறக்கிறாரு. அவர் பேருதான் எப்ராத்தா. இப்ப இந்த மார்த்தாள் மரியாளும் எப்ராத்தா வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்களால உட்கார முடியல. ஓ, நான் தான் சொன்ன பாருங்க, அவங்களால இனி உட்கார முடியாது. ஏன்னு சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்றேன், லாசரு எழும்ப போறது இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. லாசரு இனி வர போறது இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. லாசரு இனி பார்க்க போறது இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. இல்லைன்னு நினைச்சும் பொழுது அவங்களால உட்கார முடியலையே. ஆனா ஒண்ணு, அவனை உயிர்ப்பிச்சு தரப்போறாருன்னு நினைச்சா அவங்க காலு பூமியில நிக்காதியா. அம்பரா கந்தாரா, அவங்க பாத பூமியில நிக்காது, அவங்களால கீழே நிக்க முடியாது. அவங்க கால்கள் பறக்கும். ரதத்துக்கு முன்பதாக, காலாட்களுக்கு முன்பதாக, ஓஹோ, அவங்க பாதம் பறக்கும் ஐயா, அவங்க பாதம் பறக்கும். ஏன்னா வருகிறவர் எப்ராத்தா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவர் உன்னை சந்திக்க வருகிறார். அவர் நாமம் இன்னதென்று நீ கேட்பாயானால் இன்றைக்கு ஆவில நிறைஞ்சு சொல்றேன், அவருடைய நாமம் எப்ராத்தா. வெளிப்படுத்தல் 3:7 சொல்லுது, அவர் திறக்கிறவர் என்று. ஐ கம் பவர், என் ஆண்டவர் எப்ராத்தா. நான் பார்க்கிறேன், விஜய சபையில மார்த்தாளையும் பார்க்க முடியல, மரியாளையும் பார்க்க முடியல நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு அது புரியாது. தயவு செய்து சொல்றேன், ஆமா, ஏதோ நான் மண்டையில மூளையில யோசிச்சுட்டு வேற ஏதோ தியானிச்சு அவர் சொல்றதை சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு சுயமா பேச தெரியாது, அவர் என்ன அப்படி வளர்க்கல. மூளையில பேச தெரியாது, அவர் என்ன வளர்க்கல.
அவர் ஒன்னே ஒண்ணுக்காக என்ன வளர்த்திருக்கிறார். அவர் சொன்னதை சொல்லுவதற்காக மட்டும். ஆமா. I lied the glory. அப்ப இந்த தூத கேட்ட உடனே அவங்க வந்தோன்னு சொல்றாங்க, இவன் மேல உங்க கையை வைக்கணும். யார் கைப்படணும்? இன்னைக்கு நீங்க அந்த எப்ராத்தாவை சந்திக்கணும்னா, இந்த எப்ராத்தா உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா உட்கார்ந்துடாத. என்னமோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது, என் வேலை இந்த தூது அறிவிக்கிற வேலை மட்டும்தான். நான் ஒன்றும் உங்களுக்காக இன்னைக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை. அவர் சொல்லிட்டாரு, சொல்றேன். அவர் கலிலேயாவுக்கு வந்துட்டார், அவர் பெத்தானியாவுக்கு வந்துட்டார், உன் அடைக்கப்பட்ட வாசலை திறக்க வந்துட்டாரு. அவர் வந்துட்டாரு. கிதியோனுக்கு தரிசனமாகி கிதியோனை பார்த்து சொன்னா, beloved glory. எப்ராத்தா சொன்னா, beloved glory to God. It also applied the glory of design. அவர் என்ன சொன்னார்? பராக்கிரமசாலியே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நீங்க நான் இருந்த இடத்துலயே இருங்க, என் வீட்டில் இருங்க, என் எல்லையில் இருங்க. இந்த பாகால் பலிபிடம் என்னை உடைச்சு நொறுக்கிடுச்சு. இந்த பாகால் பலிபிடம் என் ஜனத்தை எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு. இந்த பாகால் பலிபிடம் என் ஜனத்தை சோரமுக வச்சிருச்சு. நானும் அந்த அற்புதத்தை தேடி தேடி சோர்ந்து போயிட்டேன். எப்ராத்தா நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு வேண்டிய காணிக்கையை நான் கொண்டு வரேன். ஆண்டவரே அந்த காணிக்கையை நான் கொண்டு வரேன். நீங்க என் கூட இருந்தா போதும், என் இடத்துல நின்னா போதும், என் கூட வந்தா போதும், என் கூட நடந்தா போதும். நான் உட்கார இடத்துல நீங்க உட்காருங்க. நீங்க எங்க போறீங்களா நான் வருவேன். நீங்க எங்கேயோ நான் அங்க, நான் எங்கேயோ நீங்க அங்க. அப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ள என்ன நடத்துங்க, எங்களை நடத்துங்க. ஏ எப்ராத்தா, ஏ எப்ராத்தா, ஏ எப்ராத்தா. இன்னைக்கு ஆண்டவர் இத்தனை காலம் அடைக்கப்பட்ட வாசலை உனக்கு திறந்து கொடுக்க வருகிறார். இத்தனை காலம் எந்த கரத்தை தேடிக்கொண்டிருந்தாயோ, எந்த கரத்தை பார்க்கணும்னு நினைச்சாயோ, எந்த கரம் தொடணும் நினைச்சாயோ, எந்த கரம் அற்புதம் செய்யணும் நினைச்சாயோ, அந்த கரம் உன்னை தேடி வந்திருக்கிறது. அந்த கரத்துக்கு ஒரு நாமம் உண்டு, அது எப்ராத்தா. இதோ பார்த்துக்கிடுங்க, பார்த்துக்கிடுங்க. அந்த நபர்களை தேவன் தேடி வருகிறார். அவர் கரம் படும்படி வருகிறது, அவர் வல்லமை படும்படி வருகிறது. தேவன் தேடி வருகிறார். என் எப்ராத்தா தேடி வருகிறார், என் எப்ராத்தா தேடி வருகிறார். அத்தாளால உட்கார முடியாது, மரியாளால உட்கார முடியாது, அவங்களால இந்த செய்தியை கேட்டு அமர்ந்திருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வந்தவர் என் எப்ராத்தா, கல்லறையை திறந்து சகலவற்றை உயிர்ப்பிக்கிற எப்ராத்தா. அவர் வந்துட்டா, அவர் வந்துட்டா. இனி எனக்கு குறை இல்லை, இனி எனக்கு கவலை இல்லை, இனி எனக்கு சோகம் இல்லை, இனி எனக்கு துக்கம் இல்லை. என் எப்ராத்தா வந்துட்டா, என் எப்ராத்தா வந்துட்டா, என் எப்ராத்தா வந்துட்டா, என் எப்ராத்தா வந்துட்டா, என் ராஜா வந்துட்டா, என் ரட்சகர் வந்துட்டா, என் எப்ராத்தா வந்துவிட்டார், என் எப்ராத்தா வந்துவிட்டார். அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும்படியாக என் எப்ராத்தா வந்துவிட்டார், என் எப்ராத்தா வந்துவிட்டார், என் எப்ராத்தா வந்துவிட்டார், என் ரட்சகர் வந்துவிட்டார், என்னை விடுவிக்கிறவர் வந்துவிட்டார், என் எப்ராத்தா வந்துவிட்டார், என் எப்ராத்தா வந்துவிட்டார், வந்துவிட்டார். அவர் வந்துவிட்டார், என்னை விடுவிக்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர் வந்துவிட்டார்.
எப்ராத்தா எப்ராத்தா சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நின்றா. மோசே மோசே நீ பிளந்து விடு, நான் உனக்குள்ள இருக்கிறேன். எப்ராத்தா நான் உனக்குள்ள இருக்கிறேன். நீ கைய நீட்டு, சமுத்திரம் பிளக்க. ஒரு ராஜரிக அக்கினி இறங்கி வரத பார்க்கிறேன். ஒரு ராஜரிக வல்லமை இறங்கி வரத பார்க்கிறேன். எப்ராத்தாவுடைய விரல் இந்த இடத்துல இறங்கி வரத பார்க்கிறேன். உன் கதவை திறக்கிறவன், உன் வாசலை திறக்கிறவன், அடைக்கப்பட்டதை திறக்கிறவன், ஒருவனும் பூட்டாதபடி திறக்கிறவன். இதோ வருகிறார், என் எப்ராத்தா 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 வருகிறார், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும்படியாக வருகிறார். எத்தனை பேருக்கு வாசல் திறக்கணுங்கிறீங்க? எப்ராத்தாவின் கரம் உன்மேல் படும். எத்தனை பேருக்கு கலியலேயாவுல நீ அடக்கப்பட்டு கிடக்கிற? உன் தேசத்துல உன் வாழ்க்கை அடக்கப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு அந்த வாசலை திறக்க எப்ராத்தா வந்திருக்கிறா. உன் கர்ப்பத்தை திறக்க எப்ராத்தா வந்திருக்கிறா. உன் பிசினஸின் வாசலை திறக்க எப்ராத்தா வந்திருக்கிறா. உன் வாழ்க்கையை கட்டுகிற எப்ராத்தா வந்திருக்கிறா. உனக்கு நன்மை செய்கிற எப்ராத்தா வந்திருக்கிறா. எத்தனை பேர் வர்றீங்க? எத்தனை பேர் வர்றீங்க? அவர் விரல் உன்மேல் படட்டும், அவர் அக்கினி கரம் உன்மேல் படட்டும், எப்ராத்தாவின் கரம் வெளிப்படட்டும். எப்ராத்தாவை பார்த்து அவங்க கேட்டாங்க, எப்ராத்தா உங்க கரம் என் மேல் படட்டும், உங்க விரல் என் மேல் படட்டும். இந்த கை விரலின் வல்லமைக்காய் காத்திருந்து இந்த கரம் படாதா என்று ஏங்கி இருந்து இந்த கரம் எப்ப வரும் என்று காத்திருந்து, எப்ராத்தா உங்க கைகள் என் மேல் படட்டும், எப்ராத்தா உங்க விரல் என் மேல் படட்டும், எப்ராத்தா வாசலை திறந்து தாரோ, எங்கள் மந்தைக்கு திறந்து தாரோ, என் ஜனத்துக்கு திறந்து தாரோ. கலிலேயாவில் கட்டப்பட்டவர்களாக, கலிலேயாவில வாசல் அடைக்கப்பட்டவர்களாக என் மந்தை நிற்க கூடாது, என் ஜனம் நிற்க கூடாது. என் எப்ராத்தா எப்ராத்தா வந்திருக்கிறா. மந்தையே எப்ராத்தா வந்திருக்கிறா. உன் கலிலேயாவிலே நீ அடைக்கப்பட்ட காலம் முடிந்தது, நீ கட்டப்பட்ட காலம் முடிந்தது, நீ மடங்கி கிடந்த காலம் முடிந்தது. எப்ராத்தா வந்திருக்கிறா, எப்ராத்தா வந்திருக்கிறா, எப்ராத்தா வந்திருக்கிறா, எப்ராத்தா வந்திருக்கிறா. அவர் உன் வீட்டுக்குள் நுழைகிறார். உன் கதவை திற, உன் இருதயத்தை திற. எப்ராத்தா வருகிறார். யுத்தத்தில் வல்லமை உள்ளவர் வருகிறார். என் எப்ராத்தா வருகிறார். அவர் பாதமும் வீட்டில் வருது, அவர் பாதமும் வீட்டில் வருது, அவர் வல்லமும் வீட்டில் வருது. எப்ராத்தாவின் கரம் உனக்குள் வருது. எப்ராத்தா வருகிறார்.
உன்னோட ரகசியமாய் பேச விரும்புகிறேன். எப்ராத்தா, இது யாருக்காக போய் விழுகுதோ அவங்கள பார்த்துக்கிடுங்க, அவங்கள கவனிச்சுக்கிடுங்க. அடைக்கப்பட்ட காலம் எத்தனை காலம் அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். நீ கட்டப்பட்ட காலம் எத்தனை காலம் அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய சகாயம் இல்லாமல் வாழ்கிற காலம் எத்தனை காலம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீ கலிலேயாவில் கட்டப்பட்டவனா நீ இருக்க வேண்டாம். கலிலேயாவில் நான் வந்துட்டேன், நான் உனக்காகவே வந்துட்டேன். நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். உன் கதவுகளை திறக்க வந்திருக்கிறேன். உன் கட்டுகளை அறுக்க வந்திருக்கிறேன். எப்ராத்தா, நான் வந்திருக்கிறேன். எப்ராத்தா, நான் வந்திருக்கிறேன். எப்ராத்தா, நான் வந்திருக்கிறேன். பாருங்க பாருங்க பாருங்க, எப்ராத்தாவினுடைய விரல், எப்ராத்தாவினுடைய மூச்சு காற்று, எப்ராத்தாவினுடைய வல்லமை உனக்குள் கிரியை செய்கிற நேரம். எப்ராத்தா, பாருங்க பாருங்க பாருங்க, சில ஆவிகள் அலறி வெளியே ஓடுது, சில ஆவிகள் அழிஞ்சு வெளியே வருது. எப்ராத்தா வந்திருக்கிறார். எப்ராத்தா வந்திருக்கிறார். எப்ராத்தா வந்திருக்கிறார். எப்ராத்தா வந்திருக்கிறார். எப்ராத்தா வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. கோயம்புத்தூர்ல நடக்கிற மீட்டிங்கு பேர் என்ன தெரியுமா? எப்ராத்தா தான். கோயம்புத்தூர் ஒருத்தனுக்கு அந்த வார்த்தை புரியாது, ஆனா எப்ராத்தாவின் உள்ளவர்களுக்கு மட்டும் புரியும். எப்ராத்தா ஃபயர் கேம்ப் யாது. ஆமென் சொல்லுங்க. கோயம்புத்தூர் இருக்கிற ஜனமே, எப்ராத்தா வந்து விட்டா. போலீஸ்காரங்க அப்ப இது இனியா மீட்டிங், எப்ராத்தா மீட்டிங்க. அது யாரு ஆத்தா? எங்க வீடு பக்கத்துல இருந்தாங்க ஒரு ஆத்தா. அந்த ஆத்தா பேரு ஞாபகமா வச்சிருக்கிறீங்க. எவனுக்கும் புரியாது எப்ராத்தாவுடைய மகிமை. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உனக்கு வாசலை திறந்து கொடுத்து அனுப்புறாரு. அவர் கரம் உனக்கு சகாயம் பண்ணும். எப்ராத்தா நம்மோட உண்டு. ஆமென். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எப்ராத்தா வந்திருக்கிறாரு. கால் வலிக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். பார்த்துக்கிடுங்க 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 பார்த்துக்கிடுங்க, கவனமா பார்த்துக்கிடுங்க. எப்ராத்தாவுடைய விரல் கிரியை செய்கிற நேரம். அடைக்கப்பட்ட வாசல் இன்னைக்கு திறந்து வருது. அவர் சொன்னதுதான். அவர் சொன்னதுதான். அவர் சொன்னதுதான். பாருங்க பாருங்க, எப்ராத்தா கிரியை வெளிப்பட தொடங்கிட்டு. பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க. அங்கங்க ஒரு மின்னல் வெட்டி இறங்குறது போல எப்ராத்தா வெளிப்படுகிறா.
எப்ராத்தா வெளிப்படுகிறார். எப்ராத்தா வெளிப்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற முதல் காரியம், ஒரு ஊற்று உனக்கு திறந்து கொடுக்கப்படுகிறது. கவனமா கேளு. அவர் நாவில் இருந்து உமிழ் நீர் என்றால் அர்த்தம் சுரக்கிற நீர். அவர் என்னங்க பண்ணாரு? உமிழ் நீரை எடுத்து அவன் நாவில் வைத்தாரா. எங்க வச்சாரு? அந்த உமிழ் நீர் தான் ஜீவ தண்ணீர். அந்த உமிழ் நீர் தான் ஜீவ தண்ணீர். அவன் மேல வச்சாரு, அவன் நாவல வச்சாரு. அந்த உமிழ் நீர் கட்டப்பட்டிருந்த வாசலை திறந்தது. அடைக்கப்பட்டிருந்த வாசலை திறந்தது. மரித்து போக சூழ்நிலையில கிடந்த ஆகாரின் பிள்ளையை உயிர்ப்பித்தது. இன்னைக்கு எப்ராத்தா உனக்கு என்ன செய்ய போகிறார்? எப்ராத்தா உனக்கு எதை தர போகிறார்? உனக்கு ஒரு ஊற்றை திறந்து கொடுக்க போறாரு. ஓ ராபா ஹபா ஹபா. திறக்கப்படுது, 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 திறக்கப்படுது. எப்ராத்தாவுடைய வல்லமை ஓ மேல படுது. பாத்துக்க, பாத்துக்க. அநேகர் மேல விழுகுது, அநேகர் மேல விழுகுது. ஒரு மின்னல் வெட்டுவது போல என் தேவ வல்லமை. அடக்காத, அடக்காத. ஓ ராபா பாபா. ஓ விழுகுது, ஓ விழுகுது, ஓ விழுகுது, ஓ விழுகுது, ஓ விழுகுது, ஓ விழுகுது, ஓ விழுகுது. எப்ராத்தா, 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 எப்ராத்தா. அவன் தொடுகிறார், அவன் தொடுகிறார். வாசல் திறக்குது, திறக்குது. எப்ராத்தாவின் வல்லமை. நீ கலிலேயாவிலே கட்டப்பட்டவனா இருக்க தேவையில்லை. உன்னை தேடி எப்ராத்தா வந்து விட்டார். உன்னை தேடி எப்ராத்தா வந்து விட்டார். இந்த பிரேயர் என்னால முடிக்கவே முடியல. நான் எவ்வளவு நிறுத்தலான்னு பார்க்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஆனா உனக்கு அதுக்குள்ள வர முடிய மாட்டேங்குது. எப்ராத்தா, நீங்க தீர்வு விட்டு திரும்பி எங்க எல்லைக்கு வந்து, கலிலேயாவுக்கு வந்து, இவன் இருக்கிற வீட்டை தேடி வந்துட்டீங்களாப்பா. தொடுங்க, 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 தொடுங்க. உங்க விரல் அடைக்கப்பட்ட இடத்துல படட்டும். சத்துரு அடைச்ச இடத்துல படட்டும். அவன் ஒரு வாசலை அடைச்சா 7 வாசலை திறக்கிறவன். ஒரு வாசல் அடைக்கப்பட்டா 7 வாசலை திறக்கிற எப்ராத்தா. 7 வாசலை திறக்கிற எப்ராத்தா. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு என்னன்னு சொல்லுவீங்க? பிரார்த்தனை கவனமா சொல்லணும். சொல்லுங்க. எங்க 3 தடவை சொல்லணும். எத்தனை முறை? எத்தனை முறை சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க. 3ஆவது தடவை சொல்லும்போது கையை விட்டுருங்க. அபிஷேகம் நீங்க எல்லாருமே இங்க எப்ராத்தா தான். இப்ப எப்ராத்தா உள்ள வாங்கிட்டான். இனி நீங்க யாரா மாறுவீங்க? சொல்லுங்க. நீங்களே ஒரு எப்ராத்தா தான்.
போய் வாசலை திறந்து 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 தட்டைய உடைச்சு 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 அற்புதம் நிறைஞ்சு போயிட்டே இருக்கணும். மோசே போய் புலம்பினாரு, எப்ராத்தா எப்ராத்தான்னு. என்கிட்ட ஏன்டா புலம்புற? போ கைய நீட்டு, நீயே ஒரு எப்ராத்தா. க்ளோரி எங்க கைய பிடிச்சு முதல் தடவை சொல்லுங்க, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்ராத்தான்னு உரத்த சத்தமா சொன்னாரு. அதே மாதிரி நீங்களும் சொல்ல போறீங்க. என்ன நான் சொல்லுவேன், நீங்க பின்னாடி சத்தமா சொல்லணும். என்ன ரெடியா? ஓகே. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் பெருமூச்சு விட்டு எப்ராத்தா அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்ராத்தா. மூணாவது தடவை அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்ராத்தா. கைகளை தட்டி கைகளை தட்டி ஷபராதா பாபா ரியாதா பாபா ரியா பாபா ரியாதா பாபா ஷபராதா எப்பச்சா 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 ஷபராதா. உங்களுக்கு ஒரு தூதை சொல்லி அனுப்ப சொல்றாரு. இதுவரையிலும் எதெல்லாம் திறக்கப்படாம இருந்ததோ அதையெல்லாம் இனி நான் திறப்பு கொடுப்பேன். உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்லாம் உனக்கு திறக்கப்படும். எப்ராத்தா வந்திருக்கிறா. கைகளை தட்டி ஆர்ப்பரி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேற ஒரு விஷயம், நீங்க இந்த பிரசன்னத்தை வேணா பாருங்களேன், நீங்க ருசிக்க போறீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல பாப்பீங்க, உங்க வீட்டுல பாப்பீங்க, உங்க குடும்பத்துல பாப்பீங்க, உங்க எல்லையில பாப்பீங்க. இனி உனக்கென்று அடைக்கப்பட்ட வாசல் கிடையாது. நீ போற இடமெல்லாம் வாசல் திறக்க. நீ கை நீட்டுகிற காரியமெல்லாம் வாசல் திறக்க. இப்ப நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால முடிக்கவே முடியல தெரியுமா. நான் ரொம்ப போராடுறேன். ஆண்டவர்ட்ட இப்போ கேட்டுட்டே இருக்கிற, முடிக்கட்டுமான்னு என்னை விட மாட்டேங்கிறார். இரு 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 இரு, என் பிள்ளைகளுக்கு நான் முழுசா வாசலை திறந்து அனுப்புறேன். என் மந்தையை நான் ஆசீர்வதித்து அனுப்புறேன். நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் மகன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ
திறந்தார் அடைப்பவர் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவர் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவர் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவர் இல்லை. சொல்லுங்க. நீ திறந்தார் அடைப்பவர் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவர் இல்லை. எல்லாரும் ஒண்ணா. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. அல்லேலூயா. கைகளை